நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயம் பாராட்டின தேவனை துதிக்கலாமா? தூளிலிருந்து உயர்த்தினி தூக்கி என்னை நிறுத்தினி துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. நிந்தை சொற்கள் நீங்கிட உம் இரக்கத்தை விளங்க செய்தீர். நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா அற்புதம் செய்தீர். நித்தியரே நிரந்தரமே நீதியா நிறைந்தவரே. நித்தியரே நிரந்தரமே நீதியா நிறைந்தவரே. தூளில் இருந்து உயர்த்தினீர் தூக்கி என்னை நிறுத்தினீர் துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 15 வரை. ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா சாலமோனின் தாயாகிய பத்சேபாளிடத்தில் வந்தான். நீ சமாதானமாய் வருகிறாயா என்று அவள் கேட்டதற்கு சமாதானமாய்த்தான் வருகிறேன் என்றான். பின்பு அவன், உம்மோடே நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றான். அதற்கு அவள், சொல் என்றாள். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதாய் இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என் மேல் நோக்கமாய் இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது என்பது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதின் குமாரர்களில் சாலமோன் தான் கடைசியாக ராஜாவாக்கப்படுகிறான். முதலில் அப்சலோம் தன்னை ராஜாவென்று சொன்னபோது போரிட்டு அவன் கொல்லப்பட்டான். 2வது அதோனியா நான் ராஜா என்று அறிவித்து விருந்து பண்ணுகிறான். எல்லாம் சின்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் நடக்கிறது. அப்பொழுது தாவீது ராஜா நாத்தான் தீர்க்கதரிசியையும் கொண்டு சாலமோனை அவனுடைய ஸ்தானத்திலே ஆக்குகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதோனியா பத்சேபாளை பார்க்க வரும்போது வந்து சொல்கிறான், ராஜ்யபாரம் என்னுடையதாய் தான் இருந்தது, நான் தான் ராஜாவா இருக்க வேண்டியது, ஏனென்றால் அவன் தான் மூத்த பையனும் கூட. அப்படி இருக்கும்போது என்னுடைய தம்பியாகிய சாலமோனுக்கு எல்லாரும் என்னைத்தான் ராஜாவாக்கவும் நினைத்தார்கள். நானும் எல்லா காரியங்களும் ஏற்பாடு பண்ணினேன். இறுதியில் அது என்னை தாண்டி என் சகோதரனுக்கு அது கிடைத்தது. அவன் ஒரு காரியம் சொல்கிறான், அது கர்த்தராலே அப்படி ஆயிற்று. ஆமாம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஐயோ இது என்ன கிடைக்கலையே, அது இன்னும் வரலையே, அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிட்டே, இது நமக்கு இன்னும் வரலையே என்று கவலைப்படாதீர்கள். அது தாண்டி அது உங்களுக்கு வந்து சேரும். அது கர்த்தராலே அப்படி நிச்சயமாய் நடக்கும். கவலைப்படாதீங்க. இன்று உங்களுக்கு அது மற்றவர்கள் அவர்களை தாண்டி உங்களிடத்தில் வரும். அது கர்த்தராலே அது அப்படி ஆகும். என்ன பிரச்சனையார்கள் தேவனிடத்தில் சொல்லுங்கள். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியப்பா. நாளை கூட எங்களுக்கு இவாய் தந்தீங்களேப்பா. உடைய கிருபை, உடைய தயவுள்ள கரம் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்தபடியால் நன்றிப்பா. இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முண்டை கத்தில் தெரியணும்ப்பா. உடைய பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அவர்களை விட்டு தாண்டி போகாதபடி கர்த்தாவே நீர் அவர்களுக்கு அப்பா மற்றவர்கள் அவர்களுக்கென்று நீர் குறித்து வைத்திருக்கிறார், அவர்களுக்கென்று நீர் உருவாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் நன்மைகளே அப்பா உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்குமதியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஒவ்வொரு மேலும் நீர் அவர்களுக்கு உருவாக்கின ஆசீர்வாதத்தை மேல் தலையின் மேல் ஊற்றுவீராக. கர்த்தராலே அப்படியே ஆக கிடவுது. உம்முடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் பலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தில் இருக்கும் பரலோகத்தின் தந்தையே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.